அடிக்கிற வெயில்ல வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது, ஒரு ஸ்கூல் பையன் சைக்கிள் செயின சுத்திட்டு இருந்தாரு. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, "இல்லண்ணே செயின் அவுத்துக்குச்சு. என்னால போட முடியல. சரி நான் ட்ரை பண்றேம்மான்னு போய் பார்த்தா, ஃபுல்லாவே செயின் வந்து கவர் ஆயிருக்குங்க. அத வந்து நம்மளால கையால கழட்ட முடியாது. எங்க வீடு ரொம்ப பக்கம் தான்ப்பா. ஸ்க்ரூ டிரைவர் போய் எடுத்து வந்துடுறேன். நான் வந்து உனக்கு ரெடி பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி பையன நிக்க வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து சூப்பரா ரெடி பண்ணி நான் குடுத்துட்டேங்க. இதன் மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய உதவி, பெட்ரோல் இல்லாம நிப்பாங்க. சில பேர் பஞ்சர் ஆகி நிப்பாங்க. வயோதிகள் நடந்து போ முடியாம ரொம்ப தடுமாறி வெயில்ல ஓரமா நிப்பாங்க. எங்க போறீங்க? என்ன செய்றீங்கன்னு சும்மா அவங்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு கேட்கக்கூடிய இந்த உதவி செய்யவான்னு கேட்கக்கூடிய இந்த ஆறுதலான பேச்சு கூட அவங்களுக்கு ரொம்ப மனநெகிழ்ச்சிய ஏற்படுத்தும். ஸோ நம்மளால முடிஞ்ச சிறிய சிறிய உதவிய எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இந்த பையனோட அனுமதியோட தாங்க யூடியூப்ல போடுவான்னு கேட்டேன். அவரும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஐடிய ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த சூப்பர் விளாக் பார்க்கலாம். பாய் பாய். திரும்ப உங்களுக்கு இந்த செயின் கலரும். என்ன பண்ணணும்னு சொன்னா ஓகேவா? இப்போது இது என்ன தெரியுமா பண்ணுறீங்க, போகிறதுக்காட்டியும் திரும்ப கழட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ இந்த கவரை நீங்கள் போட வேணாம். இந்த கவரை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுருங்க. திரும்ப நீங்கள் போகும்போது கழட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க திரும்ப இது கழட்டுறதுக்கு. அப்படியே போடுங்க. கழட்டா கூட நீங்களே திரும்ப ட்ரை பண்ணி மூடிடலாம். ஓகே, வீடியோ யூடியூப்பில் போகலாமா? கன்ஃபார்மா யூடியூப் பாருங்கள். ஓகே, போய்ட்டுறீங்களா? பார்த்து போங்க. இது கலண்டா திரும்ப நீங்கள் மாட்டிங்க. ஓகே, பாய் பாய்.